சிறிய கரடி மற்றும் இளஞ்சிவப்பு புலி அடர்ந்த காட்டின் மையத்தில். சிறிய கரடி மற்றும் இளஞ்சிவப்பு புலி நண்பர்கள் மற்றும் புலி பொதுவாக அமைதியாக இருந்தது. ஆனால் கரடி புத்திசாலித்தனமாகவும் வலிமையாகவும் இருப்பதால் தனது இரையை தனது வலிமையால் வேட்டையாடியிருக்கும். வேறுபாடுகள் இருந்த போதிலும் பரஸ்பர மரியாதையால் தூண்டப்பட்ட ஒரு பிணைப்பை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஒரு சுட்டெரிக்கும் மாலையில் அவர்கள் ஒரு சோலையில் நடந்து கொண்டிருந்த போது சூரிய ஒளியில் பளபளக்கும் ஒரு அமைதியான குளத்தை கண்டார்கள். அதன் குளிர்ந்த நீரை அவர்கள் அருந்திய போது தூரத்தில் உதவிக்காக அழும் சத்தம் கேட்டது. மரங்கள் வழியாக ஓடி வேட்டைக்காரனின் வலையில் மான் சிக்கியதைக் கண்டனர். தயக்கமின்றி புலி தனது கூரிய நகங்களால் வலையை அறுத்து பயந்த மானை விடுவித்தது. களைத்து போயிருந்த மானை மெதுவாக வெளியே இழுத்து அமைதியான வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தியது கரடி. அவர்களின் கருணை செயல்காடு முழுவதும் எதிரொலித்தது. அதன் அனைத்து குடிமக்களின் பாராட்டையும் நன்றியையும் பெற்றது. அன்று முதல் சிக்கு கரடி மற்றும் பிங்கு புலி புராண கதைகளாக மாறியது. அவர்களின் நட்பு காட்டில் நம்பிக்கை மற்றும் இரக்கத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்டை அந்தி நேரத்தில் மூழ்கடித்தது. புலியும் கரடியும் தங்கள் குகைக்கு திரும்பின. அவற்றின் பிணைப்பு முன்னப்போதையும் விட வலுவானது. ஏனென்றால் இயற்கையின் பரந்த நிலப்பரப்பில் கடுமையான வேட்டைக்காரர்கள் கூட நட்பின் அரவணைப்பில் ஆறுதல் அடைகிறார்கள்.